Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. அதிரும் தமிழ்நாடு அதரவிட்ட விஜய் டைட்டில் வச்சுட்டா சார். ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதையும் குளிர வைத்து விட்டார் நேற்றைய இளைய தளபதி, நாளைய மக்கள் தளபதி. நடிகர் சார், அவரு 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். சரி, மாணவர்களுக்கு வருஷம் வருஷம் அங்கீகரிக்கிறார். வேற யார் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? வேற இவரு இல்ல, இவரை விட்டுருங்க, இவரையே விட்டுருங்க, இவரை விட்டுருவோம் சார். அதுக்குன்னு அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதை ஒருத்தர் சொல்லுங்க. சூர்யா அவர்கள் நல்ல விஷயங்கள் பண்றாங்க, லாரன்ஸ் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி நடிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அறக்கட்டளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நோண்டிங்கன்னா அப்புறம் நான் பல விஷயங்களை பேச சார். விஜய் ஏன் தேவைப்படுறாரு தமிழ்நாட்டுக்கு? அதுதான் ஆள் இல்ல, வெற்றிடம் மக்களுக்கு பிடிச்ச ஆள் இல்ல. ரஜினிகாந்த் இருந்தாரு, இப்போ அவர் வந்தாருன்னா அவருக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அது மாதிரி மக்களுக்கு பிடிச்ச ஆளுங்களா இங்க இல்லைங்க. நான் ஓப்பனா சொல்றேனே, திருப்பி இல்ல அஜித் அவர் சொல்லுங்க. உங்க சூப்பர் ஹீரோ அஜித் அவர் சொல்லுங்க. அங்க வந்து மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக தான் பேச போறார் அப்படின்றது. இருந்தாலும் அந்த மேடையில் அரசியல் இருந்தது. இல்லப்போ அவர் பேசும்போது கிளாப்ஸ் எதுக்கு அதிகம் வந்தது? அரசியலை பற்றி பேசும்போது தான் கிளாப்ஸ் வருது. ஏன்னா அங்கே வந்து வெறும் குழந்தைங்க மட்டும் உட்காந்துடல. மீன்ஸ் குழந்தைங்க மீன்ஸ் அந்த 15-16 பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? புதன்கிழமை 2வது முறை நடக்க போகுது. இந்த முறை பண்ண, அதாவது இன்னைக்கு நடந்த நிகழ்வு வெற்றியா எப்படி எடுத்துக்கலாம்? லியோ படம் வெற்றியா மாபெரும் வெற்றியா? மாபெரும் வெற்றி. அது மாதிரி முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. எங்கும் விஜய் எதிலும் விஜய் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் அவர்கள் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக ஆகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் அவரோட ஸ்பீச்சும் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் பொதுவெளியில் கொண்டாடிட்டும் இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் அவர் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். அதை பற்றி தான் நிறைய விவாதிக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். திரு விஜய் மாதிரி. அப்படிங்களா? ஆமாம். ஓகே. அவரும் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பு, எனக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து பாசிட்டிவ் வைப்பு தான். ஏன்னா நீங்களா தமிழ்நாட்டுக்கே பாசிட்டிவ் வைப்பு. அப்படிங்களா? தமிழ்நாட்டுக்கே பாசிட்டிவ் வைப்பு. சார் என்ன சார் தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் பாசிட்டிவ் வைப்பு? அதிரும் தமிழ்நாடு, சரி, அதரவிட்ட விஜய். டைட்டில் வச்சுட்டா சார். வச்சுருங்க. அதிரும் தமிழ்நாடு, ஓகே, அதரவிட்ட திரு விஜய். சரி. என்னன்னா போன வருஷம் இதே மாதிரி பண்ணார், ஹானர் பண்ணார். இந்த வருஷம் 2வது முறையாக பண்ணியிருக்காரு. 2வது முறையாக படித்த மாணவர்களை, வெற்றி பெற்ற மாணவர்களை அழைத்து அவர்களை வந்து சந்தோஷப்படுத்தி ஒட்டுமொத்த இளைஞர்களையும் மனம் குளிர வச்சிட்டார். ஓகே, ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதையும் குளிர வைத்து விட்டார் நேற்றைய இளைய தளபதி, நாளைய மக்கள் தளபதி. ஓகே, இதுதான் இப்போ நான் அவருக்கு மக்கள் தளபதி வேறு. ஏன்னா 2 தளபதி இருக்காங்க. அதனால் இப்போ இனிமேல் திரு விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய நடவடிக்கைகள். எப்படி, எந்த அடிப்படையில் சொல்றீங்க சார்? நடிகர் சார், அவரு 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். சரி, மாணவர்களுக்கு வருஷம் வருஷம் அங்கீகரிக்கிறார். வேற யார் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? வேற இவரு இல்ல, இவரை விட்டுருங்க, இவரையே விட்டுருங்க, இவரை விட்டுருவோம் சார். அதுக்குன்னு அரசியல்வாதிகள் இருக்காங்க. அதை ஒருத்தர் சொல்லுங்க. அரசியல் கட்சி சார், ஒருத்தர் சொல்லுங்க. அரசியலுக்குள்ள போக நான் விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வர தேவையா ஏற்பட்டுச்சா? சூர்யா அவர்கள் நல்ல விஷயங்கள் பண்றாங்க, லாரன்ஸ் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி நடிகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அறக்கட்டளை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நோண்டிங்கன்னா அப்புறம் நான் பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சேன். அறக்கட்டளைனால நல்லதானே சார் பண்றாங்க. அதுக்கு உங்க காசை எடுத்து பண்ணுங்க, அதெல்லாம் விடுங்க. விஜய் மட்டும் சார் ரொம்ப நோண்டினீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது பேசி விட்டுருவேன், தப்பாயிப்போம். இல்ல, அதுதான் சார் கேட்குறேன். அதுக்காக தான் நாங்க அறக்கட்டளையில் காசை வாங்கி பண்ணுறதுன்றது அது அறம்ன்ற பேரில் பண்ணுறதுலாம் மேட்ரே கிடையாது. அறக்கட்டளையில் உங்களுக்கு பல கோடி வருது தெரியுமா உங்களுக்கு? லாரன்ஸ் அவர் இருங்க, லாரன்ஸுக்கும் சரி, சூர்யா அவர்களுக்கும் சரி, பெரிய அறக்கட்டளைங்கிற பேரில் பெரிய படம் வருது. யாருக்கு தெரியும் எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க? அதனால் அது திருப்பி நோண்டாதீங்க, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அதனால் விட்டுருங்க. நான் சொல்கிறது திரு விஜய் அவர்கள் அவர் பிகினிங்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொந்த செலவுல பண்ணி. லாரன்ஸ் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி, விஜய் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லாரன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. விஜய் அவர்கள் பண்ண விஜய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா அவர் முன்னாடியே பெரிய ஹீரோ இல்ல, ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து அவங்க அப்பா வந்து அந்த கைடை கூட்டு வந்துட்டார். எப்போ ஒரு நடிகராக வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன உடனே அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இவரை அரசியலுக்கு கொண்டு வரணும்னு அவர் மைண்டில் ஏறிடுச்சு. ஏன்னா அவர் டிஎம்கேல இருந்தவர், அரசியலை பார்த்தவர், அரசியல் படங்களை எடுத்தவர், தமிழ் மக்கள் மேலே எஸ்ஏசி சாருக்கு இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவர். அதை பையன்கிட்ட ஃபீட் பண்ணி கொண்டு வந்துட்டார். விஜயோட சொந்த பணத்தில் எத்தனையும் நடக்குது. ஆமாம்,
இப்போ வந்து அவர் எதுவும் ட்ரஸ்ட் வச்செல்லாம் பண்ணலையா? சரி, அவரோட சொந்த பணத்தில் அவர் பண்ணுறாரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னன்னா, சரி நீங்கள் விஜய் சார் வேணாம், ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள். நடிகர் வேணாம்ப்பா, தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நடிகர்களே வேணாம்ப்பா. நடிகர்கள் இல்லாமல் ஒரு ஆளை சொல்லுப்பா. அண்ணாமலை சொல்லலாமா? யாரை சொல்லலாம் சார் இங்க தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் கட்சிகள் சொல்லலாமா? உங்களுக்கு தெரியும். இல்ல சார், கட்சி யாருன்னு சொல்லுங்க. இருக்காங்கன்னு தெரியும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மகத்தான அந்த ஒருத்தரை சொல்லுங்கன்ற நானே இருக்காங்க. நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க பாருங்க. மக்கள் தான் அடையாளம் காட்டணும். நான் என்னோட கேள்வி இல்லங்க, உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குல்ல? உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையா? இன்னார் வரணும்னு சொல்றது என்னோட கடமை இல்ல சார். விஜய் ஏன் தேவைப்படுறாரு தமிழ்நாட்டுக்கு? அதுதான் ஆள் இல்ல, வெற்றிடம் மக்களுக்கு பிடிச்ச ஆள் இல்ல. ரஜினிகாந்த் இருந்தாரு, இப்போ அவர் வந்தாருன்னா அவருக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அது மாதிரி மக்களுக்கு பிடிச்ச ஆளுங்களா இங்கே இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, திருப்பி இல்லை அஜித் அவர் சொல்லுங்கள். உங்கள் சூப்பர் ஹீரோ அஜித் அவர் சொல்லுங்கள், நம்ம தலைவர் சொல்லுங்கள். இல்லை சார், நான் அது அவர் வேணான்னு தான் ஒதுங்கி இருக்காரு. அவரும் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. இன்கே சொல்லணும்னா விஜய்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது அஜித் தான். தன்னோட குடும்பத்தில் இருந்தவங்களையும் அவர் பார்த்த இல்லை அவர் கூட இருந்தவங்களெல்லாம் உருவாக்குனது வந்து அஜித் அவர்கள் தான். இதெல்லாம் விட நீங்கள் விஜய் தான் தேவைன்றீங்க. ஓகே, இல்லை அரசியலுக்கு வந்துட்டார், அதனால தேவைங்கிறேன். இப்போ அரசியலுக்கு திரு விஜய் சார் வந்துட்டாருங்க. திரு அஜித் சார் வந்தாருன்னா நான் அஜித்தும் வரணும் விஜயும் வரணும், 2 பேரும் போட்டு பாருங்கன்னு சொல்லுவேன் நான். வாரமாக வராரு, காலையில் நேரமாக வந்துட்டார். போன வருஷம் மாதிரி இல்லை, சீக்கிரமாக வந்தார். வந்துட்டு அவரோட ஸ்பீச்சை தொடங்குறாரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க, நண்பா நண்பீஸ் அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிக்கிறாரு. அவர் எங்கிருந்து தொடங்குறாருன்னா, மறைமுகமாக அரசியலுக்கு நீங்கள் வாங்கன்னு அழைக்கிறாரா இல்லை டைரெக்டாகவே அழைக்கிறாரா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசியல் தேவை, நீங்கள் அரசியலுக்கு வரணும், இங்கே டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் தேவையில்லை, அதிகமாகவே இருக்காங்க, பொலிட்டீஷியனாக நீங்கள் வாங்க அப்படின்னு இப்பயே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு இல்லை அவர் ஒரு வகையில் சொன்னது வந்து ஒரு வகையில் ஏன் என்னோட இதில். அப்புறம் அவரே என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இப்போ உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் மாற்றலை. அவர் என்னென்னா, ஒருவேளை எல்லாரும் இதை பிடிச்சிக்க போகிறாங்கண்ணா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒன்றுத்துலேயே தலைவராக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொன்னார். உடனே பசங்கள்லாம் கை தட்டினாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் தான் தலைவர்ன்றது மைண்ட் செட். அது சரி, அதை சொல்ல வரல. எந்த ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் தலைமை குணம் என்பது எதை நான் எடுக்கிறேன்னா அதில் பெஸ்ட்டாக பண்ணுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தலைவர் ஆகிடுவீங்க. இதான் கணக்கு இல்லையா? அப்படின்னும் போது அதில் அரசியலும் உண்டு, நீங்கள் அரசியலும் தெரிஞ்சுங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அரசியல் தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அவர் அதையும் சொல்கிறாரு பாருங்கள். என்ன சொன்னார்னா, பேப்பர் படிங்க. ஆமாம், ஒரு செய்தி எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி போடப்படுகிறது, ஹெட்லைனாக போடுவாங்க, இன்னொரு பேப்பரில் பார்த்தா அந்த நியூஸே இருக்காது, கடைசி பேப்பரில் நியூஸ் இதில் கூட இருக்காது, லாஸ்ட் பேஜில் கூட இருக்காது. அப்போ இங்கே என்னமோ நடக்குது இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அதை படித்து வச்சிங்கன்றாரு. ஓகே, ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் இன்னொன்று தெரியுமா, இன்றைக்கி எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் அரசியல் சாயம் இல்லாமல் இல்லை தெரியுமா? நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்தந்த லெவலுக்கு அவங்கவுங்க ஒரு பெல்ட்டில் தான் இருப்பாங்க. ஒன்று ஜாதி பெல்ட்டில் இருப்பாங்க, நான் இன்ன ஜாதி, அது ஒரு கூட்டமைப்பாக மாறிக்கும். ஓகே, எனக்கு ஒரு பாதுகாப்பு. சரி, அப்புறம் கட்சி, இதெல்லாம் எதுக்குன்னா சமுதாயத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக. அப்போது அடிப்படையிலே எனக்கு அரசியல் நாலேஜ் வந்துருச்சுன்னா, சட்டத்துக்குன்னு சில இது இருக்கு இல்லையா, பைலா, அந்த லாவை வந்து பேசிக்கானதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தப்பு, இதெல்லாம் வந்து நைட்டில் 10 மணிக்கு நைட்டு 6 மணிக்கு மேலே இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பெண்களை போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது, கூட்டு போகக்கூடாது, லோன் வாங்கினவங்க வீட்டுக்கு 6 மணிக்கு மேலே வரக்கூடாது, இப்படின்னு நிறைய அப்பப்போ மாறுது இல்லையா? இது மாதிரியான விஷயங்களை வந்து யங்ஸ்டர்ஸுங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அரசியலை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க, அதுலேயும் நீங்கள் வாங்கன்னு தான் சொல்கிறாரே தவிர, நீங்கள் எல்லோரும் என்னுடைய கட்சி தொண்டர்களாக மாறுங்கன்னு சொல்லலை. நம்ம அப்படி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு அந்த தப்பாயிடும். சரி, அவருடைய இன்டென்ஷன் அது இல்லை. அவருடைய இன்டென்ஷன் எல்லாம் தெரிஞ்சுங்க, தேவைப்பட்டால் தலைவராக வாங்க, எனக்கு போட்டியாக கூட வாங்க, அது உள்ள அதுவும் இருக்குது, எனக்கு போட்டியாக கூட நீங்கள் நில்லுங்க, அது உங்கள் திறமை, அதுக்கு நீங்கள் உங்களை வளர்த்துங்க அப்படின்றாரு. அரசியல் பேச நான் வரல அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம விவாதித்தோம். ஏன்னா இதை வந்து மாணவர்களோட சந்திப்பு தான், அங்கே வந்து மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக தான் பேச போகிறார் அப்படின்றது. இருந்தாலும் அந்த மேடையில் அரசியல் இருந்தது. அரசியல் கலந்தும் கலக்காம பேசின விஜயோட அந்த அந்த ஒரு நாசுக்குத்தனமான ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, அவர் பேசும்போது கிளாப்ஸ் எதுக்கு அதிகம் வந்தது? அரசியலை பற்றி பேசும்போது தான் கிளாப்ஸ் வருது. ஏன்னா அங்கே வந்து வெறும் குழந்தைங்க மட்டும் உட்காந்துல்ல, மீன்ஸ் குழந்தைங்க மீன்ஸ் அந்த 15-16 பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? கன்ஃபார்மாக விஜய்க்கு தான்ப்பா ஓட்டுன்னு ஒரு பஸ்ஸில் ஏறும்போதே மைண்ட் வந்துடும். நம்ம தமிழர்கள் ரொம்ப எமோஷனலுங்க. நீங்கள் சின்ன உதவி பண்ணிட்டாலே அவங்க வந்து உங்களை இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்பிக்கையோட நன்றியோடு ஆகிடுவாங்க.
இப்போ என் பிள்ளைய கூப்பிட்டு இத்தனை பேர் இவ்வளோ பெரிய மீடியாக்களில் என் குழந்தை தெரியுது, அதுக்கு திரு விஜய் தான் அது பஸ் பிக்கப் பண்ணுறதுலேருந்து அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் டோட்டலாக எல்லா செலவுகளும் எடுத்து விஜயோட செலவில் அவர் பண்ணும்போது அந்த பஸ்ஸில் ஏறும்போது அவங்க பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நல்ல வேலை இந்த வாட்டியாவது அவங்களை ஏற்றி இறக்குறது முதற்கொண்டு விஜயோட செலவு நீங்கள் சொல்லிட்டீங்க. போன முறையெல்லாம் அந்த நிர்வாகிகள் தான் அவங்களோட தன்னோட கை காசை போட்டு நாங்கள் அழைச்சிட்டு வந்தோம். இல்லை அப்போ அவரோட செலவு தான். என்னங்க கல்யாண மண்டபமே 20 லட்ச ரூபா யார் கொடுக்க முடியும்? அதெல்லாம் விஜய் சார் தான் தப்பு. இது முழுக்க அவரோட செலவு தான். திரு ஆனந்த் அவர்கள் அத்தனை ராஜேந்திரன் ஒருத்தர், அந்த ராஜேந்திரன் ரொம்ப நாள் அவர் கூட இருக்காரு விஜய் சார் கூட. அப்போ இருந்து ஆமாம் லாங் ட்ராவலர். ஆனந்த் சார் கூட இப்போ வந்தவங்க தான். மீன்ஸ் ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ராஜேந்திரன்றது அவர் வந்ததுலேருந்து எஸ்எஸ்சிகிட்டேருந்து இருக்காரு. ஸோ அவங்க அதனால் அப்போ அந்த காரில் ஏறும்போது அந்த வண்டியில் ஏறும்போது என்ன வரும், பஸ்ஸில் ஏறும்போது என்ன வரும், இந்த பிள்ளையை விட்டுறக்கூடாது அப்படின்னு வரும். ஓகே, இப்போ விஜயகாந்துக்கு எல்லாரும் ஓட்டு போகணும்னு நினச்சாங்க, விஜயகாந்த் பையனுக்கு எங்கள் விருதுநகரில். அது எப்படியே மிஸ் ஆகி போச்சு. அங்கே ஒரு எமோஷனல் பைண்டிங் வந்தது இல்லை விஜயகாந்த் சார் செத்ததுக்கப்புறம். அதே மாதிரி திரு விஜய்க்கு அந்த எமோஷனல் பைண்டிங்கோட தான் அவங்க வண்டியில் ஏறிப்பாங்க. அப்போ அவங்க தான் கை தட்டாங்க. ஓகே, அவங்களும் பேரலராக அந்த கூட்டத்தில் சரி பாதி பேரண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா. அப்போ அவங்களாம் கை தட்டும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே அதுதான் பெரிய ரெஸ்பான்ஸாக இருந்தது. அப்போது திரு விஜய் இப்போ தலைவராக ஆயிட்டார். வெறும் நடிகர் இல்லை. இப்போ வெறும் நடிகர்னா வெறும் நடிகராக பேசிட்டு போகலாம். இப்போ அவர் நடிகர் இல்லை, தலைவர். அவர் ஒரு கட்சியோட தலைவர், டிக்ளேர் பண்ணிட்ட தலைவர், 26 வரப்போகிறோன்னு சொல்லிட்டு கட்சியோட தலைவர். அவர் எப்படி அரசியல் பேசாமல் இருக்க முடியும்? அதையும் அவர் நாசுக்கா கள்ளசாராயம் எதிர்காலம் பயமாக இருக்குது, அரசியல் கட்சிகளை வந்து இப்படி இது கேள்வி கேட்குற இடம் இது இல்லை அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டார் திருப்பி இல்லையா. இது இல்லை, அதனாலும் இருந்தாலும் நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக தான் அவர் வந்து இன்றைக்கி பேசினார். ஓகே, ஏன்னா தெரியுது அவருக்கு இந்த இடத்துல பேசவும் கூடாது, ஆனால் பேசாமல் விட்டுட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஒன்றுமே இல்லாமல் வாங்க நல்லா இருங்க அடுத்த வருஷமும் இதே மாதிரி படிங்க பாய் அப்படின்ட்டு போக முடியாது. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அந்த மெசேஜுக்கு பின்னாடி இருக்கிற தன்னோட வலியை சொல்லணும். அதெல்லாம் சொல்கிறதுல கரெக்டாக அவர் அடுத்த அது இன்னொன்று சொல்லிட்டார் பாருங்க, அடுத்த முறை நான் இதெல்லாம் பேச போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் அடுத்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்க. சரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை வந்து ஆளும் அரசை எக்ஸ்தலத்தில் அடிக்கிறாரு. ஆனால் மேடை ஏறி மைக்கை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பின்வாங்கினாரோ அப்படின்னு. கொஞ்சம் பேசுனதுக்கே கேட்குறீங்க என்னங்க அந்த இடத்த போய் யூஸ் பண்ணுறாருன்ட்டு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாருன்னா இதை சொல்கிறதுக்கு தான் பாவம் பசங்களை கூப்பிட்டு வச்சு பசங்களோட லைஃப்பை கெடுக்கிறாருன்னு நம்ம ஆளுங்க ட்விஸ்ட் பண்ணுவானுங்க. ஓகே, டிஎம்கேல இருக்கிற ஆளுங்க ஒரு சிலர் இருக்கானுங்கள அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கூப்பிட்டதையே அவர் என்ன சார் பயம், இவருக்கு என்ன சார் பயம், இவர் பேசினா தானே சார் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னும் மக்களுக்கு இல்லை அப்படி இல்லைங்க. சரி, நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு குட் ஒப்பீனியன் இருக்கு, அதை கலீஜ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் யாரையும் பகைச்சு கூட. ஆமாம், அது ரஜினி சாருக்கும் அதான் மூடு. இவரை பார்த்தாலும் இவரும் அப்படி தான் இருக்கார். நான் இது என்னங்க இப்போது சத்தம் போட்டு சீமா என்னாச்சு, ஒன்றும் நடக்காது. மக்களுக்கு தெளிவாக தெரியுது. அவன் நல்லா பேசுவான்பா, அவன் போனோம்னா ஒரு 1/2 hour நல்லா என்டர்டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லாதீங்க. நேற்றுல எதிர்கட்சிகள் வந்து வரிசை கட்டி நின்னாங்க அவர்கிட்ட. என்னத்துக்கு? அவரோட பாராட்டுகளும் அவரோட ஆதரவு. விடுங்க, இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டு விடுங்க. சீமானுக்கு அது அவ்வளோதான் அவரோட லிமிட். அது நீங்கள் அதெல்லாம் தாண்டியெல்லாம் சீமானை யோசிக்க. ஆனால் பாருங்க, வந்தால் சந்தோஷம், ஆனால் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா தான். தம்பியே வந்து அண்ணங்கிட்ட தான் சரண்டர் ஆக போகிறாரு. வாய்ப்பில்லை ராஜா தான். யார் தம்பின்னு யார் உங்களுக்கு சொல்கிறீங்களா? தளபதி அவர்கள். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பை நான் சொல்கிறேன், நான் டிக்ளேரே பண்ணுறேன். எதை வேணால் எந்த முடிவை வேணால் எடுப்பார். திரு விஜய் அவர்கள் திரு சீமானோடு பயணிக்கவே மாட்டார். பொறுத்திருந்தால் அதை பார்க்கணும். 2031 அவர் தனியாக வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தார்னு வச்சிங்களேன். இப்போது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, அது என்னென்னா இதோடு நிறுத்திக்காமல் கொஞ்சம் அப்பப்போ குரலும் கொடுக்கணும். ஏன்னா அரசியலுக்கு அது தேவை. என்னென்னா வெறும் சாஃப்ட் வந்து இப்போது பவன் கல்யாண் வந்து இறங்கி அடிக்கிறார்ல, ஜகன் அப்படின்னார்ல, எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆகிட்டானுங்க. ஏன்னா தெலுங்கு படம் தானே, ராரா சூஸ்தா ராரா அப்படின்னானுங்கல்ல, அதே ஃபீலை கொடுத்த உடனே எல்லாம் போட்டானுங்க ஓட்டை. அது மாதிரி ஒரு ஆக்ரோஷம் இல்லை, ஆக்ரோஷம் கொடு. ஏங்க விஜய் கொடுக்காத ஆக்ரோஷமா? துப்பாக்கியில் காட்டினார்ல, அதெல்லாம் கொடுப்பாப்புல. ஓகே, மேடைக்கு வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாப்புல. அப்படி இல்லை சார், மேடையை பார்த்தா தான் அவருக்கு பேச்சே வருது. அப்படியா? ஆமாம், வெளியே செய்தியாளர்களா இல்லை மற்ற மைக்கெல்லாம் பார்த்தா அவர் பேச மாட்டாரு, கிட்டே வர மாட்டாரு. இல்லை தேவையில்லாமல் உங்ககிட்ட இப்போ பேசி இப்போ தேவையில்லாமல் சார். என்ன சார் நீங்கள் அரசியலுக்கு வர போறீங்க, நாங்கள் தேவையில்லைன்னா அப்புறம் உங்களுக்கு யார் தான் சார் தேவை? பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? பத்திரிக்கை தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, எல்லாம் நம்ம நண்பர்கள் தான், இருந்தாலும் சொல்கிறேன். சொல்லுங்க. அவரு அங்கே அதை சொன்னார சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படி தான் வரீங்க. உங்களை பற்றி சொன்னால் நான் உங்ககிட்ட தானே சார் கேட்க கிடையவே கிடையாது. சொல்லியிருக்காங்க. சீமானை பற்றி யாருமே பேசுறது இல்லை. சரி, யார் என்ன பேசினாலும்
அவர் வந்து அங்கேயும் நடந்தது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க மேடையில் ரஞ்சித் அவர்களையும் வெற்றிமாறன் அவர்களையும் விமர்சித்த பொழுது நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டேன். ஆமா, அவங்க 2 பேரையும் வச்சு இது பண்ணணும். வெற்றிமாறன் அவர்கள்ட்டையும் திரு பிரவீன் காந்தி அவர்கள் உங்களை பத்தின ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஆமா. இதே 3வது நபர்கிட்ட போய் இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டாங்களேன்னு கேட்க முடியாது. அப்ப திரு விஜய் அவர்கள் செய்தியாளர்ல சந்திச்சாலும் அந்த மாதிரியான கேள்வி விஜய் சார் கிட்ட நீங்க அதை கேட்க மாட்டீங்கன்றீங்க. மாட்டாருன்றேன். சந்திப்பாருங்க, அது என்னங்க சார், ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், போன வருஷம் நடந்த மாணவர்கள் சந்திப்பா இருக்கட்டும், இந்த வருஷம் நடந்த மாணவர்கள் சந்திப்பா இருக்கட்டும், அவங்களோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கூட சந்திச்சிடறாரு. விஜய் அவர்கள் எங்களை ஏன் சந்திக்க மாட்டார், ஏன் தயங்குறாரு? இல்ல இப்போ ஒன்றும் இல்லை, நான் அவரோட கடைசி லியோ பட ஸ்டைல்லே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லியோல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று வருவார்ல சாஃப்டா, அது இல்லை அவரு. பார்த்திபன் இல்ல, பார்த்திபன் இல்ல, லியோ தான். அது எப்போ அந்த லியோவை காமிக் லியோ அப்படின்னு ஏங்குறீங்க? இன்ன வரைக்கும் காமிக்கலையோன்னு ஏங்குறோம். விரைவில் காமிப்பார். அவர் பார்த்திபன் கிடையாது, நிச்சயமா பார்த்திபன்ல நடிக்கிறார். இப்ப பார்த்திபன் மாதிரி இல்ல, தேவையில்லை சார். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பாஷா, மாணிக் பாஷா அந்த மாதிரி தானே சார்? மாணிக்கமா இருக்காரு. விரைவில் அங்கேயே ரஜினி தானே சார்? சரி, ஓகே. அங்கேயே ரஜினி இல்ல, ரஜினி மாதிரி பண்றது தப்பு இல்லைங்க. ஏன்னா ரஜினி ஒன்றும் கெட்ட ஆள் இல்லையா? இல்ல, அவரை ஃபாலோ பண்றாருல, தப்பு இல்லையா? ரஜினி சாரை வந்து அரசியலுக்கு வந்திருந்தால் வேற நடந்திருக்கும். அப்போ அவர் மாதிரி இவர் வந்தாருன்னா எல்லாருமே, நான் ஏன் இவரை வந்து சப்போர்ட் பண்றேன்னா, எனக்கு ரஜினி சார் இடத்த இவர் ஃபில் பண்ணுவார், நான் நம்புறேன். நானும் சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா அவரோட அந்த எடுத்த அந்த கட்ஸ் எல்லாம் வேற எந்த நடிகர்களுக்கும் வராது, இனிமேட்டு வரவும் போறதில்லை. ஆனா போன வருஷம் மாநில சந்திக்கும் பொழுது ஒரு ஆக்ரோஷம், ஒரு சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி அதெல்லாம் பார்த்தோம். விஜய் அவர்கள் என்னதான் இந்த முறை வந்து நான் காலையில இருந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஏதோ கொஞ்சம் தயக்கம் இருந்ததாகவும் இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் ஆர்ஷா எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காரோ? இல்லை, அதுதான் இந்த மேடை வந்து அதுக்கான மேடை இல்லை. இல்லை சார், போன வருஷம் அசுரன் டைலாக்லாம் பேசும் பொழுது ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு மாதிரி சே தலைவன் ஆயிட்டாரா அப்படின்றது தோணுச்சு. ஆனால் இந்த முறை தொண்டர்கள் பேசுகிற ஸ்பீச்சு தான் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஏன் வந்துச்சு அப்படின்றது இல்லை, அதுதான் நீங்கள் அதில் பேசுனதில் சில விவாதங்கள் வந்தது. அப்போது போன முறை விவாதங்கள் வந்தது. ஆமாம், அது அவர் காதுக்கு போயிருக்கோம். என்ன சார், சில கமெண்ட்ஸுங்க வந்தது, சார் நீங்கள் வந்து நல்லது பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. சார், பேசுனது உண்மைதான். அது போனப்போ அவர் மைண்டில் ஏறி இருக்கும். சரி, நம்ம வந்து இந்த முறை இதோட நிறுத்திக்குவோம். வெறும் நாம அவங்களுக்கு சொல்கிறோம், அட்வைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இது வருது, ட்ரக்ஸ் வருது. ஓகே, அங்கே தான் அரசியல் வருது, உறுதிமொழி. அங்கே வருது வந்து காரணம் ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தானேங்க சொல்லணும், சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போ அதுன்னு வரும்போது அது அப்படியே அந்த டயலாக் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அதை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அது ஒரு லெவலுக்கு மேலே போதுனோன்னு அவரே புரிஞ்சுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. சரி, அரசியல் கட்சியில் பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. எழுதி வச்சு பேச மாட்டாரு சார். பெரிய விஷயம். ஓகே, ஏங்க இப்போ இத்தனை படம் நடிச்சிட்டாரு, அவருக்கு எதுங்க எழுதி வச்சு நடிக்கணும், எழுதி வச்சு பேசணும்? இல்லை, சரி, உள்ளேருந்து வர்றது தாங்க இது. இப்போ ரஜினி சார் 82 83ங்கள்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோக்கும் அவருக்கு தமிழ் தடுமாற்றமாக இருக்கும். இருந்தாலும் வந்து கதை சொல்லலாம் ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு டைரக்டருக்கு போய் கதை சொல்கிறதுக்கு போய் இவர் மேடைக்கு மேடை கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, தன்னை வளர்த்துக்கிறது தான். அது இல்லாமல் என்னை நம்பி இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, இவங்களை நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ட் பண்ணுன்ற கமிட்மெண்ட் உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஓகே, அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர் கரெக்டாக என்ன வேணுமோ அந்த இடத்துல வந்தவங்களை சந்தோஷப்படுத்தி கரெக்டாக ஹானர் பண்ணி அந்த ரெடி பண்ணவங்களையும் சப்போர்ட் பண்ணி பாராட்டி அவர் வந்து ரொம்ப தெளிவாக பேசினார். அரசியலில் கொஞ்சம் தூக்கி இருந்தால் என்ன ஆகுனா திருப்பி அவர் மேலே குற்றச்சாட்டுகள் திரும்பும். அதனால் அடக்கிட்டாரு. படத்தை முடிச்சுட்டு நான் அரசியலை தொடங்கிக்கிறேன். ஆமாம், எப்படியும் அனௌன்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது கோட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த போட்டில் ஏறி தான் ஆகணும். அரசியல் போட்டில் கோட்டை முடிச்சுட்டு நீங்கள் ஏறி தான் ஆகணும். ஏறும்போது நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சூறாவளி வரும், சுனாமி வரும், எல்லாத்தையும் நீங்கள் போட்டில் உட்காந்துன்னு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சிறப்பு, வேறு வழி இல்லை. குட்டி ஸ்டோரி கூட சொல்லியே சார், அவரோட சிக்னேச்சரே அதுதானே. இல்லைங்க, குட்டீஸுக்கு முன்னாடி இருக்குது, எதிர்க்க இருக்குது எல்லாம் குட்டீஸுக்கு தானே. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி அவனை சொல்லிட்டு போயிருந்துருக்கேன். இதுவே போதும். அவங்கள வந்து இப்போ சமுதாயம் இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, ஒரு மனோநிலை வந்து சரியாக இல்லை. அந்த ஒரு 10-12 வயசு குழந்தைக்கு நாம் நிறைய ப்ரெஷரை கொடுத்துட்றோம் எல்லா லெவல்லையும். அவனுக்கு வந்து சமுதாயம் ஏற்றத்தாழ்வு, ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒரே ஸ்கூலில் படிக்கிறான். அப்போ அவனுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வலிகள் வேதனைகள் டிஸ்டர்ப் ஆகுது. பணக்கார வீட்டு பையனுக்கு என்ன பிரச்சனைனா பேரண்ட்ஸுங்களோட லவ் இருக்காது. ஏன்னா அவங்க பணம்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே அவனுக்கு லவ் இல்லை. இவனுக்கு வீட்டில் லவ் இருக்கும், ஆனால் கையில் காசு இருக்காது. ஸோ இப்போ சொசைட்டி ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அந்த பசங்களுக்கு வந்து இப்போ வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல அட்வைஸ் தான் தேவைப்படுது. அவங்கள
அவரே சொல்லிட்டாரு நம்ம ஒழுங்காக இருப்போன்றது. எப்போவுமே அது ஒரு 18 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் பசங்க வந்து ஒரு ஹீரோவை வந்து மைண்டில் வச்சுக்குவாங்க. சம்டைம்ஸ் அது 25 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அதையும் தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வருவான். 25க்கு மேலே 22 வயசுக்கு மேலே காலேஜை முடிச்சுட்டு வெளியே வர பாருங்க, சமுதாயத்தில் சில நெருக்கடிகளை அவனை டைட் பண்ணும். அப்போ தான் அவன் அரசியலில் வெறியாவான். அப்போ தான் சீமா மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிக்கும். கம்யூனிசம் பிடிக்கும், சேக்குவாரா பிடிக்கும். அதுவும் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைய பெற்றவதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் இங்கே வாழ்க்கைங்க அமைதியாக பிறந்தாங்க வாழ்க்கைன்னு ஆரம்பிப்பான். சரி, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்லாருடைய பொறுப்பு என்னென்னா குழந்தைகளை காப்பாற்றணும். அந்த 18 வயசு வரைக்கும் பசங்களை எந்த கெட்ட பழக்கத்தை, அதுவும் சொன்னார் பாருங்க, நீங்கள் யார் கூட பழகுறீங்கன்றதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அங்கே தான் இப்போ பசங்க டிஸ்டர்ப் ஆகி தடுமாறுற இடமும் மேலே ஏற இடமும் எதுனா நட்பை வச்சு தான். அப்போ அதுலேயும் கரெக்டான அட்வைஸை பண்ணிட்டார். ஸோ அதனால் இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை பர்ஃபெக்டாகவே செஞ்சுட்டாரு. அவர் மேலே எனக்கு தெரிஞ்ச எந்த குற்றமும் இல்லை. எப்போ வந்தாலும் அவர்கிட்ட கிடைக்கக்கூடிய விஷயங்கள் விருந்து, அதில் வந்து என்றைக்குமே பஞ்சம் இல்லை. பனையூரில் கூப்பிட்டாலும் சரி, அங்கே பிரியாணி, மாணவர்களுக்கு வந்து சைவ விருந்து அப்படிலாம் பார்க்கும்பொழுது 10 வகையான விருதெல்லாம் வச்சு அவ்வளோ தூரம் பிரம்மாண்டம். எப்படி இதை எடுத்துக்கிறது சார்? சைவம் உண்டு ரெண்டில் நீ எந்த வகை கூறு. அவர் ரெண்டுமே கொடுக்குறவர். அவர் ஓகே, சைவத்தையும் கொடுப்பாரு, அசைவத்தையும் கொடுப்பாரு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுப்பாரு. ஏன்னா இங்கே பேரண்ட்ஸுங்களை சிலர் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. அது எல்லாம் அதனால் பசங்களுக்கு வெஜ்ஜு கொடுத்தது தான் கரெக்டு. ஏன்னா அங்கே பனையூருக்கு வர்றது மூட் செட்டே வேறு, ஃபேன்ஸுங்க அது மூட் செட்டே வேறு. இது கரெக்டு இல்லை. அது எனக்கு சாப்பாடு போட்டு அது அவங்கள வந்து ஹானர் பண்ணுற மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன சாப்பாடு அது வந்து அதெல்லாம் அவருடைய பொறுப்பு இல்லை. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, வரவங்க நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு போகிறத மட்டும் பார்த்துங்க, அதில் எதுவும் குறை வச்சிடாதீங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க தான் அதை பார்க்க போகிறாங்க. இவராக போய் எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கூட எப்படி இருக்கு டேஸ்ட் கொடுக்கு அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை இல்லையா. சொல்லுவார், வார்ன் பண்ணியிருப்பார். ஓகே, நல்ல சாப்பாடு நல்லா போட்டுருங்க, வந்துட்டு போகிறதுல எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்டேயிங் இருக்கு இல்லையா, ஸ்டேயிங் வேறு இங்கே பண்ணணும்ல, அவங்க வந்து அவங்க ரெடியாக ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வரணுமே. அப்போ ரூம்ஸும் போடணும். பெரிய வேலை தான் அது, சின்ன ப்ராசஸ் கிடையாது அது. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டாக ஆளுங்க இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவருடைய சம்பாரித்த பணம் நல்ல விஷயத்துக்கு செய்கிறதுக்கு அவர் மனசு சொல்லி செய்ய ஆள் இருக்காங்க. ஓகே, நிறைய பேருக்கு பெரிய பணக்காரன் செய்யணும்னு நினைப்பான், ஆள் இருக்காது. இங்கே விசுவாசிங்க கோடி பேர் இருக்கான். அது ஒரு பாக்கியம் இல்லையா. வெறும் பணம் இருந்து நீங்கள் எதையுமே சேதிக்க முடியாது இல்லையா. நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பணக்காரன் பார்த்துருக்கேன், அவனே நல்லா சாப்பிட முடியாது. ஓகே, நல்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஆமாம், விசுவாசி இருக்க மாட்டான்ல. இவருக்கு அப்படி இல்லை. விஜய்க்கு திருணும் பக்கம்லாம் விசுவாசி தான். அதனால் அவர்களுடைய அந்த சேர்ந்து ஒர்க் பண்ணதில் அது எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சரி, நல்ல விஷயம். புதன்கிழமை 2வது முறை நடக்க போகுது. இந்த முறை இப்போ அதாவது இன்னைக்கு நடந்த நிகழ்வு வெற்றியா எப்படி எடுத்துக்கலாம் சார்? லியோ படம் வெற்றியா மாபெரும் வெற்றியா? மாபெரும் வெற்றி. அது மாதிரி தான். ஏன்னா கடைசி படத்தை நான் கம்பேர் பண்ணோம் சார். மாபெரும் வெற்றின்னு பார்க்குறாங்க சார். வெற்றி அப்படின்னு பெருமா சார். அப்போ ஏன் ரஜினி படம் இது ஜெயிலர் தாண்டிட்டு இல்லை மாபெரும் வெற்றி தான். 500 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காது. விஜய் படத்தில் வந்து உங்களுக்கு லியோ வந்து ஹிட்டுன்னா அது எப்படி ஹிட்டோ அதே மாதிரி இது ஹிட்டு. சரி, அப்போ கூட படத்தை தான் உதாரணமாக வைக்க முடியும். சினிமா கடைசி எதுன்றது தானே. ஏங்க நீங்கள் நடிகை ஏன் வரேன்னு தானே கேட்குறீங்க. அப்புறம் நாங்கள் நடிப்பை தானே சொல்லி ஆகணும். சரி, நாங்கள் காமராஜா சொல்லி ஆகும். காமராஜை நாங்கள் சொல்லுவோம், ஃபியூச்சரில் சொல்லுவோம். சொல்லுங்க சார். காமராஜுக்கும் அவருக்கும் ஒன்று. சரி, புதன்கிழமை எப்படி இருக்குன்னு கேட்கலையே நீங்கள்? அதுதான் கேட்க வந்தேன் நான். புதன்கிழமை மறுபடியும் பேசுவார், பேச மாட்டார். ஆனால் அது இதெல்லாம் பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எண்டில் பேசுவார். நிச்சயமாக எண்டில் பேசுவார். ஏன்னா இது பிகினிங்காக அப்புறம் எண்டு. அது எப்படி இருக்கும் தெரியுமா? கோட்டு மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, கோட்டில் ஒரு எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு இருக்குல்ல, ஆமாம், அதே மாதிரி நமக்கு புதன்கிழமை ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் இருக்கும். நல்லாவே பேசுவார், அழகாக பேசுவார். அங்கே வெடி உண்டு, அங்கே வெடி இருக்கு, கன்ஃபார்ம் வெடி உண்டு. இல்லைனா கூட நான் சொன்னது மூலமாக போய் சேர்ந்துடும். ஒரு வெடியை போட்டுருவார். அந்த வெடிக்கு அப்புறம் நம்மளும் வெடிப்போம் சார். வெடி அடிப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னொன்று உங்களை சந்தி நன்றி, வணக்கம்.